ஹலோ வணக்கம். இன்னைக்கு டே 21 ஆஃப் மை வெயிட் லாஸ் அண்ட் பிசிஓடி ரிவர்சல் சேலஞ்ச். அண்ட் நீங்கள் இந்த சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். 20 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 20 டேஸில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நிறைய தண்ணி குடிச்சிருக்கேன், தூங்கியிருக்கேன். அண்ட் இந்த சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் கோல் என்ன? வெயிட் லாஸ். ஸோ நான் இனிஷியலாக எவ்வளோ இருந்தேன்? 65.60. அது வந்து என்னோட J0 வீடியோவில் இருக்கும். இப்போ வந்து 62.90. சரி 63ன்னு வச்சுக்கினாலுமே எனக்கு வந்து ஒரு 2.5 kgs மேலே வெயிட் ரெடியூஸ் ஆகியிருக்கு 20 டேஸில். 2.5 kgs. அதுவும் நான் வந்து எதுவுமே என்னை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிட்ருக்கேன், ஃபேமிலி கூட சாப்பிட்ருக்கேன், ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தோணும் போது ரெஸ்ட் எடுத்திருக்கேன், அப்போவும் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கேன். அண்ட் ஜங்க் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம்ஸ்லலாம் எனக்கு அப்புறம் பப்பட்ஸ்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா 4 பப்பட்ஸ் 5 பப்பட்ஸ் நிறைய பப்பட்ஸ் எடுத்துக்காமல் ஒரு கொஞ்சம் சிப்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிட்டு, ஸ்வீட்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கு அண்ட் நீங்கள் எத்தனாவது டேயில் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த நாள் நீங்கள் முடிஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஐ மீன் இன்னைக்கான டேவை முடிஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இன்னைக்கான அப்டேட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க. இந்த சேலஞ்சை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா செக்லிஸ்ட் அண்ட் டு டூ லிஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த பர்டிகுலர் வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா செக்லிஸ்ட்னா ரெகுலர் பேசிஸில் நான் இதை பண்ணியே ஆகணும். அது வந்து நம்ம 70 டேஸ் சேலஞ்ச் கூட ரிலேட் ஆகியிருக்கும். டு டூ லிஸ்ட்னா இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ரெகுலர் பேசிஸில் பண்ணணும். அது அன்னைக்கு நம்ம எழுத போகிறோம், இன்னைக்கு நீ இதை பண்ணணும், இன்னைக்கு நீ இதை பண்ணணும்னு. அடுத்த நாள் அதை நம்ம வந்து பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி அடுத்த நாளோட டூ டூ லிஸ்ட் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ டூ லிஸ்ட் எழுதிக்கலாம். இன்னைக்கு வந்து நவம்பர் 12. அம்மா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேஸ் பேக் மட்டும் எழுதிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து இன்னிலேருந்து, ஸோ இன்னைக்கு வந்து வெனஸ்டே, ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே வரைக்கும் இந்த 7 நாளில் நான் வந்து ரெகுலராக என்னென்னலாம் பண்ணுறேன், மார்னிங் எப்போ எழுந்தேன், என்ன பண்ணியிருக்கேன், இப்போ என்ன பண்ணேன், எங்கே போகிறேன், எங்கே வரேன், எல்லாத்தையுமே ஒரு 24 ஹவர்ஸில் நான் இப்போ தூங்கினேன், இப்போ எழுந்தேன், இப்போ சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அப்பப்போ என்னால் அப்டேட் பண்ண முடியலனாலுமே ஒரு நாளோட எண்டில் எனக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எழுதுவேன்ல. ஈவன் நான் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணாலும், சோஷியல் மீடியாஸ் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணாலும், இல்லை ஷாப்பிங் ரிலேட்டட் ஆப்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணாலுமே அதையுமே நான் எழுதி வைக்க போகிறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, நான் இப்போ தான் என்னோடய ஷாப்பிங் ஆப்ஸ்லாம் டெலீட் பண்ணேன். என்னென்னா எனக்கு என்னென்னலாம் மிந்த்ராவில் எனக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு, பட் அதை நான் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டுட்டு நானே எனக்குள்ளே வச்சுக்கினேன். 59 வந்தால் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்குறோம் அப்படி சொல்லிட்டு மிந்த்ரா டெலீட் பண்ணிட்டேன். மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து சும்மா இருக்கும், எனக்கு சும்மா ஏதாவது பார்க்கணுன்னு தோணும்போது பண்ணல, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்கும்ல, இன்ஸ்டாமார்ட்டு, ஸ்விக்கி, இது ரெண்டுமே வந்து நம்ம ஏரியாஸில் அவைலபிள் இல்லைனாலுமே நான் சென்னையில் தான் இது அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஜொமேட்டோ அவைலபிளாக, இது 3த்தையும் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அண்ட் அடிஷ்னலாக வந்து நோட்ஸ்னு ஒரு ஆப்பு, செக்லிஸ்ட்டை வந்து நம்ம இதில் அப்டேட் பண்ணுறதை தாண்டி செக்லிஸ்ட்டுக்கு ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஆப்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் வச்சுருக்கேன், கூகுள் பே. மீதி ஆப்ஸ்லாம் வந்து டெலீட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா தட்ஸ் ஆல். ஸோ ஃபோன் அப்டேட் இதுதான். இது எதுக்குன்னா இது நம்மளை ஒரு நல்ல பர்சனாக மாற கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் சோஷியல் மீடியாஸ்லேயுமே நான் வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப் தேடிட்டுருக்கேன். நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆப்பை மோர் தென் நம்ம வந்து 10 மினிட்ஸ் மேலே பார்க்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் கன்சியூமிங். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் வந்து சும்மா தான் உட்காந்துட்ருப்பேன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன்ற போது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு லாங் ஸ்லீவ் குர்த்தா பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த லாங் ஸ்லீவ் குர்த்தா வந்து எனக்கு தேவைப்படாது. எனக்கு தேவைப்பட்டால் நானே வந்து போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணாது. இப்படி சர்ச் பண்ணும்போது வருது அப்படின்ற போது அந்த பர்டிகுலர் லாங் ஸ்லீவ் குர்த்தாவை நான் ஃபுல்லாக பார்த்தேன்னா எனக்கு அடுத்தடுத்து அந்த லாங் ஸ்லீவ் குர்த்தா பேரிங் ஐடியாஸ், அந்த லாங் ஸ்லீவ் குர்த்தாவை எப்படி போடலாம், அதுதான் பேரிங் ஐடியாஸ். இது கூட இது போடலாம், இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் கூட இந்த மாதிரி அக்சசரிஸ் போடலாம், அண்டு இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் குர்த்தாஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை நான் பார்க்கும்போது அது எனக்கு அடுத்தடுத்து வருது. ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னா எனக்கு அந்த குர்த்தாவோட நீடே இருக்காது. ஓகேங்களா? நீடே இருக்காது அப்படின்ற போது அது வந்து என்னோட பாடி டைப்புக்கு இது நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. பட் இந்த பர்டிகுலர் தாட்ன்றதை தாண்டி இந்த என்டையர் டைமும் வேஸ்ட் தான். ஸோ இதெல்லாம் என்ன சொல்வேன்னா, எஸ் இன்ஸ்டாகிராம் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ இது எல்லாமே வந்து நமக்காக ஃபார் என்டர்டைன்மெண்ட் தான். ஆனால் எப்படி எனக்கு தோணுதுன்னா, இது வந்து என்னோட வாட்சிங் டைம். நான் வந்து
எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் வந்து ஒரு லேர்ன் பண்ணிக்கிறேன், எனக்கு பைத்தான் லேர்ன் பண்ணிக்கணும், எனக்கு பிசிஓடி பற்றி லேர்ன் பண்ணிக்கணும், எனக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற போது ஒரு வீடியோஸ் வருதுன்னா அது என்னோடய பர்சனல் லைஃப்க்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த வீக்கில் இருக்க எல்லா செக்லிஸ்ட்டும் எப்படி இருக்க போகுதுன்னா, எந்தெந்த வேஸ்ட்லலாம் என்னோடய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இதை எப்படிலாம் மாற்ற போகிறோம் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் வீக் ஜேர்னலிங்க்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். பிகாஸ் டைம் வந்து நான் நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீக்கோட டு டூ லிஸ்ட் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன். செக்லிஸ்ட்லாம் போட்டுட்ருக்கும் போது எங்கள் அப்பா வந்து ஒரு 5 கோவா, அதுக்கப்புறம் ஒரு சாத்துக்குடி அண்ட் ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்திருந்தாரா. ஸோ நான் வந்து அதை ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்டே வந்து என்னோடய ஒர்க் அவுட்க்கு முன்னாடி எடுத்துக்கினேன். இது இல்லாமல் நான் வந்து சாத்துக்குடியும் எங்கள் அப்பா சாப்பிட்ருந்தாரு, அப்போவும் ஒரு அரை சாத்துக்குடி சாப்பிட்ருப்பேன். ஸோ வந்து ஒர்க் அவுட்க்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் ஆப்பிள், அதுக்கப்புறம் கோவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாத்துக்குடி எடுத்துகிட்டு நான் வந்து பக்கத்து ரூமுக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கல்லாக இருக்கும், அது வந்து உடச்சி போட்ட கல். அங்கே வந்து இப்போ வேலை பார்க்குறதுக்கு வந்து ஆள் வந்திருக்கிறதுனால நான் வந்து ஒர்க் அவுட் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ரூமில் வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்க்கு எப்போவுமே நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன், அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை போஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 100 கவுண்ட்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணணும், 100 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பெண்ட் வந்து 100 கவுண்ட்ஸ். ஃபார்வர்ட் பெண்ட் வந்து ஒரு ஸ்டெப்ஸ்லேயே என்னால் 100 பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து 100 பண்ணணும் அப்படின்றத கோலாக வச்சுட்டு இது வந்து 100 இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணும்போது அப்போ ஈச் வந்து 500 ஆகிடுச்சா. தென் அதுக்கப்புறம் வந்து சக்கி சாலாஸ்னால் வந்து 3 வேரியேஷன். அந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து அந்த ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி நம்ம போடணும், அதுக்கப்புறம் சர்க்கிள் போடணும், அதுக்கப்புறம் அங்கேயே ஹோல்ட் பண்ணி நம்மளோட 2 கட்டை விரல் ஃபிங்கர்ஸில் இருக்க கட்டை விரலை வந்து தொடணும். ஸோ இது வந்து 3 போசஸாக 3 வேரியேஷன். இது வந்து ஈச் வந்து 15 அதுக்கப்புறம் 15. ஸோ இந்த மாதிரி ஒரு 60 கவுண்ட்ஸ் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 10 செட்ஸ் ஆஃப் யோகாஸ் வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பட் அது ஓவராலாக ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னோடய பிளாங்க் டெஸ்ட்க்கு போனேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உண்மை. நான் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவேன், ட்ராப் பண்ணுவேன், திருப்பியும் என்னை பவுன்ஸ் பேக் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ட்ராப் பண்ணி நான் என் மனசுக்குள்ளேயே நான் எண்ணிப்பேனா. ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 180லேருந்து 200 கவுண்ட்ஸ் வரும். அத்தனை வாட்டி நான் வந்து பிளாங்க் பண்ணுவேன். இட்ஸ் ஓகே, நான் ஃபால் ஆனாலுமே அந்த ஃபால் ஆகி ஒரு ரெஸ்ட் எடுப்பேன், அதுக்கப்புறம் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகுவேன். அப்புறம் ஹிப் ரொட்டேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சைல்ட் போஸ்ட்டில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து கிளாத்ஸ்லாம் வந்து அம்மா வந்து துவைச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் அலசி காய போட்டேன். அலசும் போது அது செம்ம ஒர்க் அவுட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஒரு வாட்டி அலசும் போதே நிறைய வாட்டி நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுவோம். எவ்வளோ க்ளோத்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம பாடியை வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இன்னுமே நான் வந்து ஒர்க் அவுட்டை வந்து புஷ் பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த க்ளோத்ஸ் இருக்க வாட்டர்லாம் அப்படியே விட்டாலே ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம ஹேண்ட் மூமெண்ட்காக அதை வந்து பிழிஞ்சு அதுக்கப்புறம் அதை அலசி காய போட்டுட்டு என்னோடய ஃபாஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணேன். ஆக்சுவலி மார்னிங் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கினேன், பட் இப்போ வந்து கொஞ்சம் கஷாயம், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் மீலுக்கு ஒயிட் ரைஸ், கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு எக், அது வந்து பிரேக் பண்ணி அப்படியே யாக் பரோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும், அந்த மாதிரி போட்டு எடுத்தது. தென் செகண்ட் மீலுக்கு வந்து எங்கள் அம்மா சப்பாத்தி சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. 2 சப்பாத்தி சிக்கன் கிரேவி இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு வெளியில் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு 8-9 மணிக்கு மேலே ஒரு காத்திருக்கோம்ல, அதில் வந்து நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 வரைக்கும் இன்றைக்கி நடந்தேன். அண்ட் இப்படி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக என்னோடய டே 21 ஸ்பெண்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.